நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இதில் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்குறோம். தமிழ் வருடத்தில் விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 20ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு சந்திர பகவான் மாலை 5:16 வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் பண்றார். மேஷராசி என்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கார், சூரிய பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கார். இன்னைக்கு குரு அருளால் திருவருள் உண்டாகும். எந்த ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும்னாலும் குருவுடைய அருள் வேணும். அந்த குருவுடைய நட்சத்திரமே இன்னைக்கு நடக்கிறது. கிழமை நாயகன் சூரியனை குரு பார்க்கிறார். ஆகவே இந்த நாள் வெற்றிகரமான நாள். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்க்கிற தகவல் வந்து சேரும். ஆன்லைன் எஜுகேஷன்ல மாணவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கூடும். திருமணம் தொடர்பான நல்ல பேச்சுவார்த்தைகள் நடக்கும். வியாபாரம் தொடர்பான நல்ல முடிவுகள் எடுப்பீங்க. மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் கூடி வரும். நல்ல நாள். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு கிழமை நாயகன் சூரிய பகவான் அட்டமத்தில் உட்கார்ந்தார். அப்பாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கார். எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும். ஆனால் தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் பாருங்க, எந்த பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணி கொடுப்பார். ஒரு டாக்டரை பார்த்தா சரியாகும். சிலருக்கு கீழே விழுந்து எலும்புல அடிபடுறது இல்லை நெருப்பு காயப்படுறதும் போய் மருத்துவரை பார்ப்பது இன்னைக்கு எல்லாம் குணமாயிடும். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் அப்படின்னார் வள்ளுவர். எது காரணமோ நோய்க்கு அதை பார்த்து சரி பண்ண போறீங்க. நல்ல தனப்பிராப்தி இன்னைக்கு இருக்கும். பிள்ளைகள் சப்போர்ட்டா இருப்பாங்க. வியாபாரம் லாபமா இருக்கும். மிதுன ராசி என்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் ராசியிலேயே இருக்கிறது ரொம்ப விசேஷம், ரொம்ப அழகு, ரொம்ப தேஜஸ். அதெல்லாம் இப்போ இருக்கும். சூரியன் 7ஆம் இடத்தில் இருக்கார். அரசு வழி காரியங்கள் அனுகூலமா முடியும். அப்பா வழி உறவுகள் ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. பண விஷயத்தில் ஒரு நெருக்கடி இருந்தாலும் அழகா சமாளிப்பீங்க. இதனால் நெருக்கமான சிலர் பிரிந்து போயிருப்பார்கள். சிலர் புதிதாக வந்து உங்களோடு இணைவார்கள். வியாபாரத்திற்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். கணவன் மனைவி உறவுல ஒரு அந்யோன்யம் இருக்கும். வீட்டு வேலை செய்ய நல்ல பணியாளர்கள் கிடைப்பார்கள். கடகராசி என்பர்களே, நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைப்பீங்க. வெளியூர் பயணங்கள் கைகூடி வரும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இன்னைக்கு இருக்கும். அரசு வேலை சிலருக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூடி வரும். நெருப்பு மின்சார விஷயங்களில் கூடுதல் கவனமாக இன்னைக்கு இருக்கணும். வாகனங்களை கவனமா பார்த்து பயன்படுத்தணும். வியாபாரம் எதிர்பார்க்கிற கடன் உதவி கிடைக்கும். சிம்மராசி என்பர்களே, 5ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது விசேஷம். உங்கள் பிள்ளைகள் நல்ல நிலைக்கு இன்னைக்கு வருவாங்க. பிள்ளைகள் சம்பந்தமாக எதிர்பார்க்கக்கூடிய அனுகூல தகவல் வரும். அடடா, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு 2-3 வருஷம் ஆச்சு, குழந்தை பாக்கியம் இல்லைன்னு அப்படி நீங்க கவலைப்பட்டு இருந்தா இப்ப குழந்தை பாக்கியம் குறித்த நல்ல செய்தி வரும். என் பையனுக்கு கல்யாணத்துக்கு வரன் பார்த்துட்டே இருக்கேன். எத்தனையோ பெண்கள் வீட்டில் பார்த்துட்டு போறாங்க. இப்பெல்லாம் பெண்கள் வீட்டில் வரன் பார்த்துட்டு போனா பதிலே சொல்றது இல்லை. அதுலேயும் சில பேர் உடும்பு பிடியா பிடிச்சு வச்சுக்கிறா. நட்சத்திர பொருத்தத்தை ஜோதிடர்கள் கூட பார்த்து பண்ணினா போறோம். ரொம்ப நட்சத்திர பொருத்தத்தையும் பார்க்காதீங்கன்னு ஜோதிடர்கள் சொல்லிட்டு இருக்கோம். காலதேச வர்த்தமானத்தை பாருங்கள் அப்படிங்கிறோம். ஆனாலும் சில பெண்ணை பெற்றவர்கள், சில பிள்ளைகளை பெற்றவர்கள் ரொம்ப உடம்பு பிடியா இருக்காங்க. நாங்கள் நட்சத்திர பொருத்தம் தான் பார்ப்போம்ங்கிறாங்க. நட்சத்திர பொருத்தத்தை விட கட்ட பொருத்தம் பார்க்கணும். அதுவும் காலச்சூழ்நிலைக்கு பொருந்தின மாதிரி அந்த மணப்பெண்ணுக்கும் மணமகனுக்கும் இடையில அந்த வரன் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு இடையில நல்ல மனசு பொருத்தம் இருக்கான்னு பார்க்கணும். அதுதான் இன்னைக்கு காலத்தின் கட்டாயம். ஆகவே திருமணம் கூடி வரவில்லை என்று சிம்மராசிக்காரர்கள் குடும்பத்தில் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தால் திருமணம் கூடி வரும். வியாபாரம் லாபமாக அமையும். கன்னிராசி என்பர்களே, புதிய வீடு, புதிய மனை, புதிய வாகனம் வாங்குற யோகமெல்லாம் உங்களுக்கு கூடி வருது. சைட் விசிட் போயிட்டு வருவீங்க. அங்கே அற்புதமான ஒரு ஃபிளாட் போட்டுக்கிட்டு இருக்காங்க, பார்த்துடணும் அப்படிலாம் உங்களுக்கு எண்ணம் தோணும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். வியாபாரத்திற்கு தேவையான வசதிகள் கூடும். பண தேவைகள் பூர்த்தியாகும். நல்ல நாள். துலாம் ராசி என்பர்களே,
மிக மகிழ்ச்சியான நாள். பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி. துளாராசிக்காரருக்கு அப்படி ஒரு அற்புதமான நேரம். எடுக்கும் முயற்சியெல்லாம் வெற்றி. ஃபினான்ஷியலாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் கூடி வரும். உடம்புல மட்டும் கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம் அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. எப்படி இருந்தாலும் இந்த நாள் மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளாக அமையும். இந்த நாளில் பெண்களுக்கு குறிப்பாக சிலருக்கு தலைமுடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தலைமுடி சக்தி இழக்கிறது, தலைமுடி அதிகம் உதிர்வு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். இந்த நாள் தெய்வ திருத்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகம் உண்டு. தெய்வ அனுகூலம் உண்டு. விருச்சிக ராசி என்பர்களே, 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போயிட்டு இருக்காருனுடைய கவனமாயிடணும். பயணங்களை அவாய்ட் பண்ணணும். அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். சில பேர் இன்னைக்கு நம்மளை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுவா. உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி அப்படின்னு விருச்சிக ராசிக்காரா தைரியமா இருந்தோம். பிசினஸ் விஷயங்களில் புதியவர்களை நம்பி ஈடுபட வேண்டாம். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல வருமானம் கூடும், மன மகிழ்ச்சி கூடும். பாக்கியாதிபதி சூரியன் ராசியில் இருப்பதும் குரு பகவான் அவரை பார்ப்பதும் அழகா அற்புதம். நல்ல தனலாபம் வரும், கௌரவம் இருக்கும். உங்களுடைய சுய மதிப்பு பெருகும். வெளியிடத்துல நீங்க போனா மதிப்பு மரியாதை கூடும். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் நான் வருவோம். அது தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நடக்கும். நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் கூடும். திருமணம் சம்பந்தமான நல்ல தகவல்கள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். மகர ராசி என்பர்களே, வியாபார சம்பந்தமா ஒரு முக்கியமான முடிவு ஒன்று இன்னைக்கு எடுப்பீங்க. சில பேர் கடன் விஷயத்துக்காக நீ காத்திருப்பீங்க. நல்ல கடன் கிடைக்கும். சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்கும். ஆனாலும் இந்த நாள் ஒரு அற்புதமான நாள். எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக முடியும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் கைகூடி வரும். புதிய ஜாப் மாற்றலாங்கிற சிந்தனை வரும். சிலர் ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, வேற ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாங்கிற எண்ணம் வரும். பெருமாளுடைய அனுக்கிரகம், சீனிவாச பெருமாளுடைய அனுக்கிரகம் இன்னைக்கு உங்களுக்கு உண்டு. கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நல்ல தனலாபம், மனசுல மகிழ்ச்சி, எதிர்பார்க்கிற காரியங்கள்ல அனுகூலம் உண்டு. 5ஆம் இடத்துல குரு பகவான் இருந்துட்டு ஆசீர்வாதம் பண்றார். லாபத்தில் சூரியன் இருந்துட்டு எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி தரேன்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். நான் வளர்கிறேனே மம்மி அப்படின்னு குழந்தைகள் சொல்லும்போது ஒரு சந்தோஷம். சகோதர உதவி அற்புதமா அமையும். மனசுல ஒரு டென்ஷன் இருக்கும். உடல் நலத்தில் சில பாதிப்புகள் இருக்கத்தான் செய்கிறது. அது பெருசா வச்சுக்கப்படாது. தைரியமா அதை ஃபேஸ் பண்ணீங்கன்னா இந்த நாள் இனிய நாள். கொஞ்சம் எலும்புகளில் பிரச்சனை, உடல் நலத்தில் பிரச்சனை, சில மனக்கலக்கங்கள் வரும். மனக்கலக்கம் இருக்குன்னு அது வெளியே பெருசா பேசிக்கப்படாது. அப்படி பேசிக்கலைனாலும் அது வரும். இதுவும் கடந்து போகும் அப்படின்னு போயிடும். இந்த நாள் பிசினஸ்ல நல்ல முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நாள். மீனராசி என்பர்களே, நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். ஒரு மகிழ்ச்சியான நாள் இந்த நாள் அமையும். ராசியிலே சனி பகவான் இருப்பது இந்த நாளில் உங்கள் வேலைகளில் கொஞ்சம் நெருக்கடியை கொடுக்கும் அப்படின்னு சொன்னா கூட, குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பதும் 10லே சூரிய பகவான் இருப்பதும் உங்களுடைய கௌரவம், புகழ், அந்தஸ்து பெருகும். தொழில் வளம் பெருகும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் கூடி வரும். தந்தை வழி உறவுகள் ஆதரவாக இருப்பார்கள். புதிய சொத்து வாங்கும் யோகம் வரும். ஆகையினால் இது நல்ல நாள். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?